வணக்கம். இது வழக்கு. நாக்கை அறுத்து கடவுளுக்கு காணிக்கை வைத்த வாலிபர். கிரிக்கெட் மோகத்துல டாஸ் வின் பண்ணாக்க கடவுளுக்கு ஏதாச்சும் செய்யணும், டாஸ்ல ஏதாவது தோத்துட்டாக்க ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னா இது மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு பாக்கல. மனைவி பேச மறுத்ததாலா? நம் வாழ்வோடு இணைந்த பலவற்றை அவ்வளவு எளிதாக பிரிக்க முடியாது. அந்த வகையில் இந்திய மக்களையும் கிரிக்கெட்டையும் அவ்வளவு எளிதாக பிரிக்க முடியாது. இந்திய அணி ஆடும் ஆட்டங்களை தவறாமல் பார்த்துவிடும் வழக்கம் உள்ள நமக்கு அணி தோல்வி அடைந்து விட்டால் அதை ஏற்பதில் நிறைய சிக்கல்கள் எழுகின்றன. சமீபத்தில் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவிடம் தோற்றுவிட்டது என உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இது ஒருபுறம் என்றால், இந்தியா ஜெயிக்க வேண்டும் என தமிழகத்தில் ஒருவர் நாக்கை வெட்டி கடவுளுக்கு காணிக்கையாக்கியிருக்கிறார். மார்ச் 26 உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதிக்கொள்ள ஆயத்தமான நேரம். நாடே உச்சகட்ட பரபரப்பில் சிக்கியிருக்க ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரையே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது இந்தியர்களின் மனது. ஆனால் ஒரு இளைஞர் விபரீத விளையாட்டில் ஈடுபடப் போகிறார் என்பது மட்டும் தெரியாமல் போய்விட்டது. அப்போது டாஸ் வின் பண்ணாக்க கடவுளுக்கு ஏதாச்சும் செய்யணும், டாஸ்ல ஏதாவது தோத்துட்டாக்க ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னா இது மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு பாக்கல. டாஸில் இந்தியா தோற்றுவிட்டது என்பதற்காக கையில் பிளேடோடு திரிந்து கொண்டிருந்த அந்த இளைஞர் பித்துபிடித்தவரை போல அங்குமிங்குமாய் உலவிக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் கடவுளிடம் சரணடைந்து விட்டார். ஆம், இந்தியாவை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் அவரின் வேண்டுகோள். டாஸில் தோற்றதையே இந்தியாவிற்கு பின்னடைவு என்பதை தெரிந்து கொண்டிருந்த அந்த இளைஞர் எடுக்கக்கூடாத முடிவை எடுத்த நேரம். நான் கால் பண்ணேன், எங்கடா இருக்கு அப்படின்னு. அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு. நான் திரும்ப கால் பண்ண தான் கேட்டுச்சு. இப்படி பண்றேன், அந்த போன் ஏதாச்சும் ப்ராப்ளமா நினைச்சிட்டு திரும்ப கால் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பஸ்க்கு வந்து ஒரு லேடி கிட்ட கொடுத்தான். இந்த மாதிரி எம்பிஎம் பஸ்ல வந்துட்டு இருக்காருங்கன்னா அது சின்ன மோட்டர் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு, வாயில ஒரு பிளட் அவரால் பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து பொன்னேரியில் இருக்கிறவங்க தகவல் கொடுத்து, வாணியம்பள்ளியில் வந்து பசங்க வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு தகவல் கொடுத்து உடனே போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். தனது கையில் வைத்திருந்த பிளேடால் நாக்கை வெட்டிக் கொண்டு அந்த சாமி சன்னதியிலேயே வைத்துவிட்டார். ஜோலார்பேட்டையை அடுத்த பொன்னேரி பகுதியில் உள்ள வேடியப்பன் கோயில் முன்பாகத்தான் இது நடந்திருக்கிறது. இந்த செய்தி அந்த ஊரையே அதிர்ச்சிக்குள் ஆழ்த்திவிட்டது அன்று. ஆம், இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதிக்கொண்ட வேளையில் அதற்காக தன் நாக்கையை அறுத்து எறிந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்திய ஆடுகளை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்குள்ளது. சரி, இந்தியா போயிட்டு அங்க ஆடும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா நாக் அவுட் சுற்றுன்றதால செமின்றதால கொஞ்சம் டஃபா இருக்கிறதுனால அவன் எப்படியாச்சும் ஜெயிக்கணும், இந்தியா அதுக்காக வந்து டாஸ் வின் பண்ணணும், சக்சஸ் பண்ணுறதுக்காக எப்படியாச்சும் 3 டைம் கப் வாங்கணும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இதை அப்படி பண்ணியாச்சு. வேர்ல்டு கப் அடிச்சா கூட எல்லாருக்கும் ட்ரீட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. பேட்டு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம், பக்கத்து ஊர்லாம் கூட மேட்ச் வைக்கணும், அந்த மாதிரி நிறைய ஈடுபாடு. இது மாதிரி கிரிக்கெட் ஈடுபாடுனால தான் வந்து அந்த மாதிரி செயல்பட்டது. கிரிக்கெட் உலகத்துக்கு வந்து ஒரு பெரும் பரபரப்பாக இருந்தாலும் அவனுடைய பர்சனல் லைஃப் வந்து ஏதாச்சும் வந்து ரொம்ப பிரச்சனையாக தான் ஆயிடுச்சு. அவர் நாக்கை அறுத்துக் கொண்டதற்கான காரணத்தை பேச முடியாத அந்த வாய் பேச நினைத்து, எதுக்காக பண்ணீங்க? இதோ மருத்துவமனையில் கிடக்கும் இந்த நபரின் பெயர் சுதாகர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த மிட்னாகுப்பம் பகுதியைச் சேர்ந்தவர். தீவிர கிரிக்கெட் பிரியரான இவர் இந்திய அணி வெற்றி பெற தன் நாக்கையே அறுத்து வேண்டுதல் நடத்தியிருக்கிறார். என் மாமா வந்து
சுதாகர் ஒரு கிரிக்கெட் ரசிகர், தீவிர ரசிகர். கிரிக்கெட் விளையாண்டாலும் போய் விளையாடுவார். ஆனால் அவர் இன்னைக்கு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கிரிக்கெட் விளையாடுறதுனால இந்தியா வின் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்றதுனால போயிட்டு வேடப்பன் கோயிலான போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. கும்பிட்டு இந்தியா வின் ஆகணும்னு சொல்லிட்டு அவரே என் நாக்கை நான் காண்டி போடுறேன்னு சொல்லிட்டு கட்டி எடுத்து நாக்கை அவரே எடுத்துக்கினாரு. சுதாகர் காயமானு அவன் அன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு நான் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கும் போது டீ கடையில் உட்காந்துருந்தேன். இப்போ மாமா கிரிக்கெட் மேட்ச் வின் பண்ணணும், டாஸ் வின் பண்ணணும்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு வரணும் போனோம். எனக்கு சொல்லிட்டு தான் போனோம். சரி இப்போ பயணிட்டு வான்னு சொன்னாங்க. அவன் பூஜை பண்ணிட்டு வரும்போது நாக்கால ரத்தம் என்ன பண்ணிட்டாரு, நான் கிரிக்கெட்டுக்காக பூஜை பண்ணிட்டேன், நாக்காட்டுக்கு கை செய்யணும். சரி அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், வாங்கி ஜிஹெச்சுக்குன்னு போனோம். அங்கே போன வழியே நரம்பு டாக்டர்ல அடுக்குமாரி நீங்க எடுத்துட்டு போங்க, உடனே எடுத்துட்டு போங்க சொல்லி அடுக்குமாரி எடுத்துக்கிட்டாங்க. சுதாகர் செய்து கொண்ட செயல் பலரையும் அதிர வைத்திருக்கிறது. சிறிய வயதிலிருந்தே கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்ட சுதாகர் அதிக நேரம் விளையாடிய விளையாட்டு கிரிக்கெட் மட்டும்தான் என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். கிரிக்கெட்னா அவனுக்கு ரொம்ப விருப்பம். அதனால ஃபெஸ்டிவல் டேட் அந்த மாதிரி மிட் நாள் வீட்டுக்கு வந்துடுவாரு. வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரெகுலராக நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட்னா அவருக்கு ரொம்ப அதே ஒரு பிடிச்சதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருப்போம். அன்றைக்கி லாஸ்ட் டைம் கூட குவார்டர் ஃபைனல் நாக் அவுட் ஆடிட்டு ஒன்று செமி நல்லபடியாக பண்ணணும். அதனால் போயிட்டு சாமி கும்பிட்டு எனக்கு காலையில் கூப்பிட்டான். இல்லை மச்சி நான் குளிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு மேலே ரெடியாக வரேன், என் வேலைக்கு சரி போய் குளிச்சு விளாடான்னு சொன்னோடனே அவன் புத்துக்கோயிலுக்கு பொன்னேரி போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வேலைக்கு கூட செல்லாமல் கிரிக்கெட் விளையாடுவதும் பார்ப்பதும் தான் அலாதி பிரியமாக இருந்திருக்கிறது சுதாகருக்கு. நைட்டு கூட அவன் அந்த கிரிக்கெட் ஆடுறதுக்கே தான் போவான். அது மேலேதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாலும் 3 நிமிஷம் 4 நிமிஷம் அதிலே தான் இருப்பான், இன்ட்ரெஸ்டாவே இருக்கணும். அப்படிக்காக இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டாக போய் இது மாதிரி நாக்காடுத்து கோயில் அந்த நாக்காடுத்துன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கோயில் கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கேட்டாங்க. டாக்டர் கேட்டதுக்கு இது மாதிரி தான் இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாக்காடுத்து கோயில் அனுப்பிச்சிட்டு வலினா அப்புறமா பேசி வருமானு கேட்டேன். பேசி வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்க மேட்ச்னாலும் கரெக்டாக அந்த லீவில் வேலையை விட்டு கூட வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவன். ஃபெஸ்டிவல் டேஸ் பார்த்தா இங்கே தான் இருப்போம். டோட்டலாக கிரிக்கெட் கிரவுண்டில் தான் இருப்போம். லீவ்னாலும் ஹாலிடேஸ்க்கு அந்த மாதிரி தான் இருப்போம். சரி சாதாரணமாக நாங்கள் சாதா மேட்ச் ஆடும்போது ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனை கூட அளவுக்கு ஆடுவோம். அந்த மாதிரி ஆனால் அதிகமாக ஃபேனை தான் லைக் பண்ணுவோம். யார் பேட்ஸ்மேன் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், ஃபீல்டர் ஆகட்டும், யார் நல்லா பண்ணாலும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். அதனால அதுக்கு அவனுக்கு அதில் ஒரு ரொம்ப ஈடுபாடு, அதிகப்படியான ஈடுபாடு. அதனால மேட்ச் ஆரம்பிச்சு வேர்ல்டு கப்ல எல்லா நாளும் லீவ் போட்டு தான் மேட்ச் பார்த்தாச்சு. வேலைக்கெல்லாம் போனால் கிரிக்கெட் தான் ஒரு குறிக்கோளாக இந்தியா ஒரு மேட்ச் வின் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக கரண்ட் இல்லைனா கூட எங்கே யூபிஎஸ் இருக்கா அங்கே போயிட்டு தேடி போயிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் அதிகப்படியான ஈடுபாடு தான் கிரிக்கெட்டு. நான் அந்த மாதிரி ஒரு தவறான செயல் ஈடுபட்டதுக்கு இதோ கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கும் இவர்கள்தான் சுதாகரின் மனைவியும் மகனும். 1.5 வயது குழந்தையுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த சுதாகர் இனி தன் மகனிடம் கூட பேச முடியாதவராய் ஆகிவிடுவாரோ என்று பயம் பற்றி கிடக்கிறது. நாக்கை அறுத்து கடவுளுக்கு காணிக்கை வைத்த வாலிபர் கிரிக்கெட் மோகத்துல டாஸ் வின் பண்ணாக்க கடவுளுக்கு ஏதாச்சும் செய்யணும், டாஸ்ல ஏதாவது தோத்துட்டாக்க ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னா இது மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு பாக்கல. மனைவி பேச மறுத்ததானா? இதோ கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கும் இவர்கள்தான் சுதாகரின் மனைவியும் மகனும். 1.5 வயது குழந்தையுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த சுதாகர் இனி தன் மகனிடம் கூட பேச முடியாதவராய் ஆகிவிடுவாரோ என்று பயம் பற்றி கிடக்கிறது. அவரு கிரிக்கெட்ல ரொம்ப தீவிர ரசிகர். இந்த மேட்ச் முக்கியமான மேட்சுங்கெல்லாம் வரும்போது வேலைக்கு கூட அவர் போகவே மாட்டார். எந்த நேரம் கிரிக்கெட்லயே தான் இருப்பாரு. ரொம்ப ரசிகர் கிரிக்கெட்லயே. அவர் இந்த மாதிரி கிரிக்கெட்டுக்காக அந்த இந்தியா ஜெயிக்கணுன்றதுக்காக கோயில்ல போயிட்டு வேண்டின்னு நாக்கு அறுத்துட்டாரு. இவங்க என்ன நிலைமை டாக்டர் பேச்சே வராது அப்படின்றாரு.
இனி நிலைமை என்னன்னு தெரியல எங்களுக்கு. குழந்தை இருக்கு, 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட நிலைமை என் நிலைமை என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வெயிலிலேயே காது சுதாகரின் நாக்கு. மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டவுடனேயே நாக்கை தேடி ஊருக்குள் விரைந்தவர்கள் சுருங்கி கிடந்த நாக்கை எடுத்து வந்த பிறகே அறுவை சிகிச்சையை செய்திருக்கிறார்கள். வெயிலே நாக்கு 3வது வெயிலே இருந்தது. அது போய் அப்புறம் எங்களுக்கு தகவல் வந்துச்சு நாக்கு இங்கே இருக்குதுன்னு. நாங்கள் நாக்கு வாயில் இருக்குதுன்னு தான் தூக்கின்னு போனோம். அது போய் பார்க்கும்போது டாக்டர் கேட்டாங்க, அது பீஸ் எங்கன்னு கேட்டாங்க. பீஸ் எங்கே மிஸ் ஆகிட்டு மேடம், வாயில் தான் இருக்குன்னு தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தகவல் வந்துச்சு 3 அப்புறமா. 3 அப்புறமா தகவல் வரும்போது நாங்கள் ரிட்டர்னில் கூப்பிட்டு கேட்டோம் டாக்டரை. அந்த நாக்கு இருந்தால் தான் பொறுத்த முடியுமான்னு கேட்டோம். அது 2 ஹவருக்கு உள்ளே இருக்குன்னு தான் பொறுத்திருக்கலாம். டைம் ஆயிடுச்சு, அது ஆவாது கேட்டால் ஆவாதுன்னு சொல்லிட்டாங்க. பேச முடியாமல் அவர் தவிக்கும் தவிப்பை கண்டு பலருக்கும் சோகம். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதுமே இவரை பற்றிய பேச்சுதான் அதிகம் அடிபடுகிறது. ஆறாவது படிச்சிருந்தே அவங்க கிரீட்டுன்னா ரொம்ப அவங்களுக்கு விரும்ப பிடிக்கும். நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், படிக்கல. அந்த கிரீட் மேலேயே வந்துட்டோம். அவன் திரும்பிக்கு கொஞ்சம் இதாக ஊட்டிக்கு மேஸ்திரி வேலை போய் செய்வான், அவ்வளோதான். அப்புறமா இது மாதிரி கல்யாணம் பண்ணோம். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவங்க மனைவி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் மேலே இதாகி அவன் நாக்கு அறுத்து வச்சுக்கணும். கிரிக்கெட் மோகத்தில் சுதாகர் நாக்கை வெட்டி கொண்ட விஷயம் பரபரப்பாக பேசப்படுவதால் பெருமையாக இருப்பதாக சொல்கிறார் சுதாகரின் தாய். இது ஒருபுறம் இருக்க, சுதாகர் நாக்கை அறுத்துக் கொண்டதற்கு குடும்ப பிரச்சினை தான் காரணம் என்று சொல்கிறார்கள். சுதாகரின் மனைவி அவரிடம் சில மாதங்களாக பேசாமல் இருந்ததாகவும், இதில் வேதனையடைந்த சுதாகர் மனைவியிடம் பேசாமல் இருக்கும் நாக்கு எதற்கு என்று நாக்கை வெட்டி கொண்டதாகவும் சொல்கிறார்கள். இன்னொரு வதந்தியும் அங்கேயே சுற்றி சுழன்றடிக்கிறது. வீட்டுக்கு அருகே இருந்த பப்பாளி மரத்தில் சுதாகர் ஏறியதாகவும், அப்போது தவறுதலாக தன் நாக்கை அறுத்துக் கொண்டதாகவும் தகவல் பரவி. கிரிக்கெட் மோகத்தில் சுதாகர் நாக்கை அறுத்துக் கொண்டதால் இனி அவர் பேசுவது கஷ்டம்தான். பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் வாழ்நாள் முழுவதும் கவலையுடன் ஏங்கி கிடக்க, இயற்கையின் அற்புத வரத்தை இழந்துவிட்டு நிற்கிறார் சுதாகர். இவரோட ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா பொதுவா இவங்கெல்லாம் ரொம்ப அப்சஸ்ட் வித் அவருக்கு கிரிக்கெட் பைத்தியம்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிரிக்கெட்ல ஒரு தீவிரமான ஆர்வமோட இருந்திருப்பாரு. கிரிக்கெட்டே உயிர் மூச்சு உலகம் அப்படி இருந்திருக்கணும். இது இவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்ல ஆர்வம் இருக்கிறவங்க எதுலயுமே நம்ம கண்ட்ரியில நான் கிரிக்கெட்ல நிறைய பார்த்திருக்கேன். சின்ன வயசு பசங்கள்ல இருந்து ஈவன் 50-60 வயசு மனிதர்கள் கூட பார்த்திருக்கிறேன். நான் இன்னைக்கு மேட்ச்னா லீவ் போடுறது சகஜம், போய் சொல்லிட்டு லீவ் போடுறது சகஜம். வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை கேன்சல் பண்ணிடுங்க, இல்லைன்னா நான் அதுக்கு வரமாட்டேன், கிரிக்கெட் தான் பார்க்க போறேன்னு சொல்றதும் சகஜம். நாளைக்கு எக்ஸாம் ஆயிருந்தா கூட இன்னைக்கு ராத்திரி கிரிக்கெட் பார்ப்பேன்னு இருக்கிறது சகஜம். கிரிக்கெட் பார்க்கறதுக்காக பலவிதமான தியாகங்களை பண்றவங்க சகஜம். இது மேட்ச் பார்க்கும்போது அங்க உட்கார்ந்து இருந்தா எங்க விக்கெட் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் இருந்துக்கிறது, இல்ல அப்பப்ப கடவுளை கும்பிட்டு வர்றது, இல்ல கடவுளுக்கு வேண்டிக்கிறது, நான் இவ்வளவு தேங்காய் உடைக்கிறேன், தோப்புக்கரணம் போடுறேன், இதை பண்றேன், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். உளவியல் நிபுணர்கள் சுதாகர் மன பாதிப்பு உடையவர் என்கிறார்கள். இவருக்கு சோக் ஆயிருந்ததுனாலோ இல்ல ரத்தம் உள்ள போய் அவரு மூச்சு குழாயை அடைச்சிருந்தாலும் அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும். ரொம்ப ஒரு ஃபெனாட்டிக்கல் லெவலுக்கு போயிட்டாரு. என்ன கேட்டா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சூசைட். இவர் தப்பிச்சிட்டாரு. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் எதிரியான ஒரு வெறித்தனமான ஈடுபாடு இருக்கணும். இது ஏன் சொல்றேன்னா, பாக்குறாங்க இல்லையா, ஒரு 15 வயசு 20 வயசுல பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க சொல்லிக் கொடுக்கணும். வாத்தியார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டீச்சர்ஸுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களும் சொல்லி இருக்கலாம். அந்த சின்ன வயசுல இருந்தே இந்த அளவுக்கு அதிகமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்று, எதையும் ஒரு அளவோடு இருந்தாதான் நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லி இருக்கலாம். அடுத்தது இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க சொல்ற மாதிரி இவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதை யாரும் சீரியஸா எடுத்துக்கல. இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு வேணாலும் நம்ம மக்கள் போவாங்க. இதனால அவர் மட்டும் பாதிக்கப்பட போறதில்ல, அவரோட ஒட்டுமொத்த குடும்பம் அவருக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா அவர் குழந்தை, அவர் ஒய்ஃப் எல்லாரும் பாதிச்சிருப்பாங்க. அப்ப இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஏதாச்சும் பண்ணிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசி இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சு, இந்த விஷயங்களை பண்ணாம நீ வேற ஏதோ பண்ணு, உன் உயிருக்கு ஆபத்து இல்லாம நீ என்ன வேணாலும் பண்ணு, ஒரு விரதம் இருக்கிறேன்னு வேண்டிக்கோ, நடந்து வரேன்னு வேண்டிக்கோ, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கோ, இதெல்லாம் ஹார்ம்லெஸ். அதுவும் நம்மள வருத்திக்க தான் போறோம், ஆனா உயிர் போற அளவுக்கு இல்ல. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. இது நமக்கெல்லாம் ஒரு படிப்பினையா இருந்துச்சுன்னா சரிதான். ஐ வில் கால் இட் அ கிரிக்கெட் அப்சஷன். எது எப்படியோ அவர் மீண்டும் பேச தொடங்க வேண்டும் என்பதே அங்குள்ளவர்களின் விருப்பம். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. குற்ற வழக்குகள்ல ஜாமீன் வழங்கும் பொழுது சில நீதிமன்றங்கள் சம்பவம் நடந்த ஊர்ல இருந்து தொலைதூரத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு போய் அவங்க இருக்கணும், அங்க உள்ள நீதிமன்றத்தில் அவங்க தினசரி கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல போக முடியாத ஒரு நிலை இருக்கும் பட்சத்துல அப்படிப்பட்டவர்களுக்கு சட்டம் என்ன தீர்வு தருகிறது? குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவங்க ஒருவேளை கைது செய்யப்பட்டிருந்தால் ஜாமீன் மனுவும், கைது செய்வதை தவிர்ப்பதற்காக முன்ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்வது வழக்கம். அப்படிப்பட்ட சூழல்ல சில தருணங்கள்ல நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்கும் பொழுது நிபந்தனை ஒன்று விதிக்கிறது. அந்த நிபந்தனை அடிப்படையில அந்த எந்த இடத்துல சம்பவம் நடந்ததோ அந்த ஊர்ல இருந்து தொலைதூரத்தில் போய் அவங்க போய் டெய்லி கையெழுத்து போடணும், அங்க இருக்க ஒரு நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போடணும்னு சில நேரங்களில் நிபந்தனைகள் விதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தருணங்கள்ல ஒருவேளை போக முடியல அப்படின்னா அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். ஏன்னா எந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த உத்தரவுக்கு மேலாக உயர்நீதிமன்றத்தை அணுகலாம், மாடிபிகேஷன் கேட்டு மனு தாக்கல் செய்யலாம். சமீபத்தில் பிப்ரவரி 2015 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பி தேவதாஸ் அவங்களோட வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அந்த வழக்கில் 2 பேர் மனுதாரர்கள். அவங்க வேலூர் மாவட்டத்தில் மெக்கானிக்காக வேலை பார்க்கறாங்க. அவங்க புரோஹிபிஷன் ஆக்ட்ல குற்றம் புரிந்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்யறாங்க. அவங்க கைது செய்யப்படுகிறார்கள். அந்த சூழல்ல அவங்க ஜாமீன் கேட்டு அவங்க மனு தாக்கல் செய்யும் பொழுது அதுல ஒரு நிபந்தனையாக பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் வெள்ளூர் அவங்க சொல்றாங்க, அவங்க மதுரையில போய் தங்கி இருந்து 1 மாத காலம் JM1 நடுவர் நீதிமன்றத்தில் கையெழுத்து போடணும் காலைல 10 மணிக்கு அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. அந்த மனுவுக்கு எதிராக உத்தரவுக்கு எதிராக தான் அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அப்ப நீதியரசர் பி தேவதாஸ் அவர்கள் தெளிவாக வரையறை செய்கிறார். சட்டம் என்பது என்ன, ஜாமீன் என்றால் என்ன. குற்றவியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் வழங்குவது குற்ற வழக்குகள்ல குற்ற நடுவர் நீதிமன்றங்களாகட்டும் இல்லைன்னா அது செஷன்ஸ் நீதிமன்றமாக இருந்தாலும் அது அன்றாட பணியாக இருந்து வருகிறது. அந்த பெயில் கொடுக்கறதும் ஜெயிலில் இருக்கவங்களுக்கு விடுதலை அளிக்கிறதும் இதுபட்ட விஷயங்களை தான் நடுவர் நீதிமன்றங்களும் குற்றவியல் நீதிமன்றங்களும் செயல்பட்டு வருகின்றன. அந்த 33வது அத்தியாயம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. பெயில்னா என்ன, பாண்ட் என்றால் என்ன. அப்படி சில சமயங்கள்ல பெயில் கொடுக்கும்போது நிபந்தனைகள் விதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் நிபந்தனை விதிக்கிறது. அதுவும் குறிப்பாக கொலை வழக்குகள், இரு கிராமத்துக்கு இடையே இல்ல ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய 2 வேறுபட்ட ஜாதிகளுக்கு இடையான பிரச்சனை, காதல் பிரச்சனை, அப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒருவேளை அவருக்கு ஜாமீன் வழங்கினாலும் அவர் அதே ஊருக்கு சென்றால் அவர் பழிவாங்கப்படுவார். இல்ல அவர் மற்றொரு தரப்பினரை பழிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக, அந்த கழகத்தின் சூடை குறைப்பதற்காக வேறு ஒரு இடத்துக்கு போய் கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஆகவே இந்திய அரசமைப்பு சட்ட சட்டத்தும் 19(1) வரையறை செய்கிறது. ஒரு நபர் இந்தியா முழுவதும் எங்கனாலும் போலாங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் 19(5) சரத்து தெளிவாக வரையறை செய்கிறது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுது. ஆக வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக ஒரு வழக்குல ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அவர் ஊர்ல இருந்தா பிரச்சனையாகுங்கிற காரணம் இருக்கும் பொழுது, நியாயமான காரணம் இருக்கும் பொழுது அவர் வேற ஊர்ல போய் கையெழுத்து போடலாம். ஆனா இந்த ஒரு வழக்கை எடுத்த பார்த்தா அது ப்ரொஹிபிஷன் ஆக்ட் தான் இருக்கிறது. எல்லா கோர்ட்லயும் அந்த ப்ரொஹிபிஷன் கேசஸ் ஒரு நாளைக்கு நிறைய வழக்குகள் வருகிற காரணத்தினால அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது அந்த நபர்கள் வெளியூர்ல போய் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்ல அவங்களுக்கு எந்த சொந்த பந்தமும் கிடையாது. அவங்களுடைய வருமானத்தை நம்பி தான் அவங்க குடும்பம் இருக்கிறது வேலூர்ல. அவங்க வேலூர்ல இருந்து மதுரை போறதுக்கான செலவுகள் மற்றும் சௌரிய குறைவுகள், இது தவிர குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கருத்தில் கொண்டு அது நியாயமான விஷயமாக இல்லாத பட்சத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கண்டிஷன் நான் ரத்து பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் உத்தரவு தள்ளுபடி பண்ணிட்டார். அவர் அந்த அடிப்படையில் அந்த நீதிமன்றம் நீதியரசர் பி தேவதாசுடைய உத்தரவின் அடிப்படையில் ஒருவேளை ஒரு நபர் போக முடியாத ஒரு குடும்ப சூழல் இருக்கும் பட்சத்தில் உரிய ஒரு மனு உயர்நீதிமன்றத்தை தாக்கல் செய்யும் பட்சத்தில் நீதிமன்றங்கள் அந்த தரப்பினை பார்த்து நியாயம் இருக்கும் பட்சத்தில்
கருணை காட்டுகின்றன. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.